ஹிந்தி, உருது, சான்ஸ்கிரிட். இது வந்து நாம் அறிந்த 5 மொழிகள். இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஈஸியான மொழிகள் எல்லாமே வந்து கற்றுக்கணும், சரிங்களா? அதாவது சான்ஸ்கிரிட்னோடனே எனக்கு ஒரு தோகை ஞாபகம் வருது. குரு கோவிந்த் தோகு கடே காக்கே லாகும் பாய் பலிகாரி குரு ஆப்புனே கோவிந்த் தியோ பதாய் அப்படின்னு ஒரு தோகை. அருமையா கவிதா சொல்லியிருப்பாரு சமஸ்கிருத மொழியில. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, முன்னாடி ஒரு குருவும் கடவுள், கோவிந்தா யாரு, கடவுளும் தோன்றாங்க. வந்தோடனே 2 பேர்ல ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், விஷ் பண்ணணும் இல்லையா? யாருக்கு முதல் விஷ் பண்ணுவேன்னு சொல்லி கபிதாஸ் கேள்வி கேட்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. சும்மா குருக்கு அப்படின்னு சொல்ல, சாமி உங்க முன்னாடி தோன்றி இருக்கு, சாமியை கும்பிடுவீங்களா அவங்க குருவை கும்பிடுவீங்களா? ஆனா அவர் சொன்ன பதில் குருவு தான். ஏன்னா இவர் தான்ப்பா சாமி, இவருக்கான கேரக்டர் இதெல்லாம் அப்படின்னு நமக்கு டீச் பண்ணதே யாரு? குரு. சோ இதை விட குருவினுடைய சிறப்பை சொல்ல முடியுமா என்ன? இன்னொரு தொகையில சொல்லியிருப்பாரு, ஆகாயம் ஃபுல்லா, ஆகாயம் வந்து என்ன நிறம்? நீல நிறம். அதை ஃபுல்லா மையாக்குங்க, கடலை ஃபுல்லா மையாக்குங்க, மையாக்கி பேனால போட்டு எழுதுங்க, ஒரு குருவினுடைய பெருமையை எழுதி முடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த மைகள் போதாது. இந்த மாதிரி அருமையான விஷயங்கள் எல்லாமே எல்லா மொழியிலையுமே சிதறி கிடக்குது. அதனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. கல்வி கரையில கற்பவர் ஆசிரியர். அதனால நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்டேட் பண்ணிட்டே இருங்க, லேர்ன் பண்ணிட்டே இருங்க. வீரமங்கை வேலுநாச்சியார் பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து யுனைட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அப்படியே அனுப்பிட்டு, அவங்க டீம்ல ஒரு லேடி, அவங்க பேர் சொல்லுங்கப்பா. வெரி குட். குயிலி. குயிலிக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வந்து மனித ஆயுதம். இப்ப கூட ஒரு படம் பார்த்தேன்ப்பா, சைரா நரசிம்மரா ரெட்டி. எல்லாரும் பாத்தீங்களா? ஒரு சிலர் பாப்பீங்க. இந்த மாதிரி இதிகாச படம் எல்லாம் யாரும் போக மாட்டீங்க இல்லையா? ஒரு சிலர் பாத்துப்பீங்க. இதுல ஒரு அருமையான படம். உண்மையிலே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க. பொறுமைதான் வேணும், பட் ஹிஸ்டரி படம் பாக்குறதுனால அதுல வந்து தமனாவுடைய ரோல் வந்து குயிலினுடைய ரோல் ஒத்தி இருந்தது. பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து ஒரு சிங்கிள் லேடி போய் டான்ஸ் ஆடி அந்த இடத்துல என்ன செஞ்சுவாங்க, மனித ஆயுதமாக வெடித்து சிதறடித்து அன்னைக்கு நடக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து அவங்க தடுப்பாங்க. அந்த பாத்திரம் தான் யாருன்னா சரியா? இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷனல் லேடிஸ் எல்லாமே யாருடைய டீம்ல இருந்திருக்காங்க? வீரமங்கை வேலுநாச்சியாருடைய டீம்ல இருக்காங்க. இன்னைக்கு நாங்க நீட்ல மதுரையில ஜெயிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான நீட் டீம் என் பின்னாடியே இருக்கு, சரியா? நான் ஒரு ஆள் கிடையாது, எனக்கு பின்னாடி நிறைய இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க வந்து மெர்லின் மேம் கூட ஜுவாலஜி எக்ஸ்பர்ட். அது மாதிரி ஒவ்வொரு பகுதியாக சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ நிறைய பேரை பார்த்துருக்கோம். அடுத்து யாரை சொல்லலாம்? MS சுப்புலட்சுமி சொல்லலாமா? அவங்க நல்லா பாடுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களும் அந்த குருவினுடைய, எனக்கு குருவினோடனே அவங்க தான் லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வருது. அவங்க வந்து எவ்வளவோ படிச்சிருக்காங்க, எவ்வளவோ ஞானம், எவ்வளவோ ஒரு அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஒரு வடமொழியில ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா வடமொழி எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்ககிட்ட போய் பாடி காட்டணும்.